அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை பார்த்து நோன்பு வைத்தல். அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் பற்றி கூறுகையில், ரமலான் மாத பிறையை காணாதவரை நோன்பு நோற்காதீர்கள், மறுபிறையை காணாதவரை நோன்பை நிறைவு செய்யாதீர்கள், விடாதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை, நீங்கள் இருக்கின்ற அந்த மாதத்தை 30 நாட்களாக கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1958 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மாதங்களின் பிறை குறித்து மிக தெளிவாக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். நோன்பு நோற்றல் என்பது பிறை தெளிவுபட்டதற்கு பின்பாகத்தான் துவக்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். பிறைக்கு அப்பாற்பட்டு வேறு கணக்குகளை அடிப்படையாக கொண்டு சுயமாக நாம் நோன்பு நோற்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே வேளையிலே பிறை தெரியாததற்கு உண்டான இடையூறுகளையும் மிக தெளிவாக இந்த நபிமொழி எடுத்துரைத்திருக்கிறது. மேகமூட்டம் இருந்தால் பிறை பார்ப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்காது. அப்படி மேகமூட்டம் தென்பட்டது என்று சொன்னால், அப்போது நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பிறையை, அந்த மாதத்தை, அந்த மாதத்தினுடைய நாட்களை 30 நாட்களாக நீங்கள் கணக்கீடு வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்பதையும் இந்த கட்டத்திலே நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் என்பது 29லேயும் முடியும், சில வேளை 30லேயும் முடியும். அதற்கு ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்க வேண்டும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். அந்த பிறை தெரிவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். பிறை பார்க்கக்கூடிய விஷயத்திலே தெளிவான முறையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட நபர் தான் பிறை பார்த்ததாக அறிவிப்பு செய்ய முடியாது. அவர் பிறையை பார்த்ததற்கு சாட்சிகளாக அவர் சாட்சிகளையும் அந்த இடத்திலே நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த சாட்சிகள் அவர் சொல்வதை போன்றே தானும் பிறை கண்டதாக உறுதிமொழி கூற வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் ரமலானுடைய நோன்பின் துவக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும். சாட்சி தெளிவாக இல்லை என்று சொன்னால், ஒருவர் சுயமாக தான் மட்டும் பார்த்த பிறையை வைத்து அவர் மக்களுக்கு அறிவிப்பு செய்வது என்பது எந்த வகையிலேயுமே சாத்தியமில்லாதது. எனவே பிறை பார்க்கக்கூடிய விஷயத்திலே தெளிவான வழிகாட்டுதலை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது. எனவே பிறை பார்க்கின்ற விஷயத்திலே கவனம் செலுத்தி அந்த பிறையை தெளிவுபடுத்துவதற்கு நம்மோடு சாட்சிகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் அது சம்பந்தமாக நாம் அறிவிப்பு செய்ய வேண்டும். அந்த அறிவிப்பு கூட சுயமாக நாமே செய்துவிடக்கூடாது. அதற்கென்று இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மூலமாகத்தான் அந்த அறிவிப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாம் வகுத்து தந்த வழிமுறை. எல்லாம் வல்ல அல்லாஹ்
முறையாக பிறை பார்த்து நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.